இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்யூமே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உடனே இன்டர்நெட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற பிளேஸ் ஹோல்டர் வேல்யூஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஸோ நேம்னா அவங்களோட நேம் போட்டுக்கிறது, ஃபோன், இமெயில் அந்த மாதிரி போட்டுட்டு சில செக்ஷன்ஸ் தங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதா இல்லையா அப்படின்னு ரொம்ப பெருசாக யோசிக்காமல் அப்படியே வேல்யூஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு தேர் சப்மிட்டிங். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை விட ரெஸ்யூமேல இருக்கிற ஒரு செக்ஷனுக்குமே என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு தங்களோட ப்ரொஃபைலுக்கு அது சூட் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் வெல். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பட் ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே ஒரு எனி ரெஸ்யூமே எஸ்பெஷலி இஃப் யூஆர் அ ஃப்ரெஷர், ஸ்கூல் பாஸ் அவுட்டோ இல்லைனா காலேஜ் பாஸ் அவுட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது பேசிக்காக இந்த 5 டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. ஸோ யூல் ஹாவ் யுவர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், யுவர் ப்ரொஃபைல் சம்மரி, அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், ஸ்கில்ஸு, பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் இந்த இந்த ஒரு பார்ட், இந்த ஒரு பார்ட், இந்த ஒரு பார்ட். ஓகே, ஸோ இந்த 3 பார்ட்டில் தான் உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹாவ் அ சாம்பிள் டாக்குமெண்ட். இது ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இது கிரியேட் பண்ணாங்க. இதில் ஜஸ்ட் பேரில் மட்டும் மாற்றிருக்கேன் ஸோ தட் டு கன்சீல் தியர் ஐடென்டிட்டி. பட் இது அப்படியே வச்சு ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் லைக் எது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ டிப்பிக்கலாக உங்கள் இது ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷுட் ஷோ இன் யுவர் ரெஸ்யூமே இஸ் யுவர் நேம். இம்மீடியட்டாக காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்சனல் டீட்டெயில் செக்ஷனில் கடைசியாக பர்சனல் டீட்டெயில் செக்ஷன்ஸில் இமெயில், ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. சி தட்ஸ் இட்ஸ் ஓகேஷ், பட் பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேருக்கு கீழே இமெயில், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் என்ன உங்கள் ரெஸ்யூம் இம்ப்ரெசிவாக இருக்குது எடுத்து தனியாக வைக்கிறாங்கன்னு போது குவிக்காக வந்து உங்களை திருப்பி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இமெயில், ஃபோன் நம்பர் டாப்லேயே இருந்தால் இட் இஸ் பெட்டர். அடுத்து யூ ஹாவ் இந்த கரியர் அப்ஜெக்டிவ் ஆர் ப்ரொஃபைல் சம்மரி, இது ரெண்டுத்தில் எது வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ரொஃபைல் சம்மரி வைக்கிறாங்க, சில பேர் வந்து கரியர் அப்ஜெக்டிவ் வைக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ப்ரொஃபைல் சம்மரி வைப்பார். ஸோ எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பர், நான் இருக்கிற ரோல் வந்து இன்னொரு ரோலுக்கு போகிறேன். அப்போது என்னோட ரெஸ்யூமே சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த 2 years 3 yearsல நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன், என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், எந்த மாதிரியான அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து குயிக்காக சம்மரைஸ் பண்ணுறது தான் உங்களோட ப்ரொஃபைல் சம்மரி. எங்கேருந்து லைக் வேர் டிட் ஐ ஸ்டார்ட் இந்த லாஸ்ட் 1 or 2 years ஆர் இத்தனை வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நான் இங்கேருந்து எங்கே போக விரும்புகிறேன். ஸோ இதில் மெஜாரிட்டி ஃபோக்கஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல இருக்கும்போது யூ கிவ் த டைட்டில் ப்ரொஃபைல் சம்மரி. பட் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் லைக் பெருசாக வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே காமிக்க முடியாது அப்படின்னும் போது இட்ஸ் பெட்டர் டு சூஸ் அ கரியர் அப்ஜெக்டிவ். அண்ட் சரி வெறும் டைட்டில் மட்டும் மாற்றினா போதுமா அப்படின்னா இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை பற்றி 1 or 2 lines கொடுத்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ ப்ரொஃபைல் சம்மரியில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரியான அடுத்த ஒரு ரோலோ இல்லை அடுத்த ஒரு கம்பெனியோ நான் பார்க்குறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனில் மேஜர் ஒரு 80% வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்றதுல ஃபோக்கஸ் இருக்குது. நான் எந்த மாதிரியான ரோலில் போகணும், எந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் வந்து ஒரு 20% இருக்கும். தட் இஸ் யுவர் ப்ரொஃபைல் சம்மரி. ஸோ கரியர் அப்ஜெக்டிவில் இது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். நான் என்ன மாதிரியான பர்சன், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், இட் மே பி டெக்னிக்கல், மே நாட் பி டெக்னிக்கல். ஸோ அது வந்து ஒரு 20%. நான் என்ன மாதிரியான பர்சன்ன்றது சொல்கிறது ஒரு 20%. நான் என்ன மாதிரியான கரியருக்கு ஆசைப்பட்றேன், எந்த மாதிரியான ரோல்ஸ் எடுக்க விரும்புகிறேன், என்ன மாதிரியான கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு 80% ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் டு சூஸ் த டிஸ்கிரிப்ஷன் அஸ் த டைட்டில் அஸ் கரியர் அப்ஜெக்டிவ். ஸோ இதை நல்ல வேர்ட் நோட் பண்ணுங்கள். இட் இஸ் கரியர் அப்ஜெக்டிவ், நாட் ஜாப் அப்ஜெக்டிவ். ஸோ ஜாபுக்கும் கரியருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அ ஜாப் இஸ் அ ஷார்ட் டேர்ம் திங்.
ஒரு 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 கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்றது ஒரு ஒரு இட் கேன் பி அ ஜாப். ஸோ இந்த ஜாப்லேருந்து அடுத்த ஜாப் போகிறீங்க, தேர் யூ கேன் பி a சீனியர் டெவலப்பர் ஒரு பேக் அண்ட் திடீர்னு பேக் அண்ட் டெவலப்பராக போகலாம், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகம்ஸ் அ ரோல் ஆர் அ ஜாப். பட் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு கரியர், சிவில் இன்ஜினியர் அப்படின்றது ஒரு கரியர், ஒரு டாக்டர் அப்படின்றது ஒரு கரியர். ஸோ ஒரு லாங் டேர்மில் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஃபோக்கஸ் வைங்க. ஸோ சிம்பிளாக நான் போட்டு நான் காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு இமீடியட்டாக வந்து எனக்கு ஒரு வேலை தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு சம்மரியாக இங்கே எழுதாமல், நான் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக், நான் மியூசிக் சார்ந்த நிறைய சாஃப்ட்வேர் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். லைக் அந்த மாதிரி லைக் மியூசிக்கோட ரிலேட்டான கம்பெனிஸோட நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா தட் பிகம்ஸ் எ கரியர் அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் ஓவராலாக அது இம்மீடியட்டாக ஃபர்ஸ்ட் ஜாபே உங்களுக்கு அப்படி இருக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. பட் உங்களோட சாஃப்ட்வேர் பேசிக்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு நல்லா ஒரு ஒரு இடத்துல ஒரு 3 or 4 or 5 years டவுன் த லைன் நான் அந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் போயிட்டு நான் அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் ஐடி ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தட் பிகம்ஸ் எ கரியர் அப்ஜெக்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு கொடுக்கும்போது உங்கள் ரெஸ்யூமே எடுத்து படித்து பார்க்குற ரெக்ரூட்டரோ இல்லைனா எனி அதர் பர்சன் வில் ஃபீல் ஓகே இந்த பர்சனுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது, தான் என்ன ஆகணும், என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும்போது தேல் வேல்யூ யுவர் ப்ரொஃபைல் மோர். அவங்க உங்களுக்கு ஒரு இமீடியட்டாக ஹேட் பண்ணுறாங்க இல்லை, பட் ஸ்டில் யுவர் ரெஸ்யூமே வில் ஸ்டாண்ட் அவுட். உங்களை பற்றின ஒரு ஒரு கிளியர் ஐடியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இந்த செக்ஷன் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 2-3 இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு எனி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது சூஸ் த டைட்டில் ஆஸ் ப்ரொஃபைல் சம்மரி. அப்படி இல்லை யூஆர் ஃப்ரெஷ்ஷர், காலேஜ்லேருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரீங்க அப்படின்னும் போது சூஸ் த டைட்டில் ஆஸ் கரியர் அப்ஜெக்டிவ். அதுக்கேற்ற மாதிரி கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை எழுதுங்க. திஸ் இஸ் செகண்ட் திங். மூணாவது விஷயம் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ தான் வந்து 12th முடிச்சிருக்காரு. ஸோ நிறைய ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ 10th 12th அதில் ஸோ என்ன எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, என்ன இயர் ஆஃப் பாசிங் எப்போ, எங்கே படிச்சிருக்காரு, இது கிளியராக கொடுத்துட்டாரு. பட் இதை தாண்டி அவருக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இதே தப்பு தான் நிறைய காலேஜ் ஃப்ரெஷர்ஸும் பண்ணுறது நான் பார்க்குறேன். ஸோ இதில் அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு ரோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பிடெக் இந்த காலேஜில் படித்த எவ்வளோ சிஜிபிஏ அப்படின்றது போட்டு அதோடு நிறுத்துறாங்க. டோன்ட் ஸ்டாப் வித் தட், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ப்ரெஷராக வேணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்கு கீழே கொடுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 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 கிளியர் டைட்டில் அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது மென்ஷன் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறாங்க, டிப்பிக்கலாக அவங்க அகாடமிக் ரிப்போர்ட்டில் ஒரு மாதிரி சப்மிட் பண்ணுறாங்க இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அகாடமிக் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புரியாத மாதிரி லைக் வளைச்சு என்னென்னோ எழுதியிருப்பீங்க. பட் அது என்ன அப்படிங்கிறத கேட்டால் சிம்பிளாக சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ சில ப்ராஜெக்ட் டைட்டில் ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டால் வந்து ஒரு 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 4 or 5 லைன்ஸ் இருக்கும். இட்ஸ் அ சிங்கிள் லைன் தட் க்ரோஸ் டு 4 or 5 லைன்ஸ். ஸோ டிப்பிக்கலாக ஒரே சென்டென்ஸு 4 or 5 லைன்ஸ் வந்து நம்ம அதை ஃபுல்லாக படித்து, அதுவும் எஸ்பெஷலி நிறைய டெக்னிக்கல் ஜாகன்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது இட் பிகம்ஸ் பிட் என்ன தான் சொல்ல வராங்கன்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஓகே இன் யுவர் காலேஜ் ஆர் யுவர் அகாடமிக் லெவல். பட் ஒரு ரெஸ்யூமேல நீங்கள் இமீடியட்டாக வந்து ரெக்ரூட்டரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும் அப்படின்னா ட்ரை டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ். என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்றதை ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு டைட்டில் ஒரு 2 to 3 லைன்ஸ்குள்ளே இஃப் நீட் பி அந்த 2 to 3 லைன்ஸ் வந்து 2 to 3 சென்டென்ஸாக கூட பிரேக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ணுங்கள். கிளியர் கட்டாக என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு சேலஞ்ச், எனி ப்ராஜெக்ட் தட் யூ டூ எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சேலஞ்சஸ் இருக்கும். இட் கேன் பி டெக்னிக்கல், இட் கேன் பி நான் டெக்னிக்கல். ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்றதை பற்றியும் ஒரு சின்ன ரைட்டப் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக உங்கள் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டில்
அது அந்த சோர்ஸ் கோட் எடுத்து ஒரு கிட்ஹப்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் கோட் ரெபாசிட்டரியில் ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியை போட்டு அந்த லிங்க்கும் இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ இட் 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 ஆட்ஸ் மோர் credibility. நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க. நானும் வந்து லைக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்ற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் இல்லாமல், ஓகே இந்த பர்சன் இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டீப் எசன்ஸை உள்வாங்கிக்கிட்டு அதை ஸோ ரொம்ப வந்து இன்வால்வ்டாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஏதோ சேலஞ்ச் வந்திருக்கு, அந்த சேலஞ்சை பார்த்து தென் அது அது வந்து ஓவர் கம் பண்ணியிருக்காரு. சரி, அது அது நீங்கள் கம்ப்ளீட்டாக புது நாவல் சொல்யூஷனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த முன்னாடி ஒரு ரெஸ்யூமே பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ஸோ இவங்க காலேஜ் படிக்கிற வரைக்குமே நிறைய பேருக்கு கிட்டு பற்றி தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக இமெயிலையோ இல்லைன்னா பென்ட்ரைவ்லையோ இல்லைன்னா கூகுள் ட்ரைவ்லையோ போட்டு கோடை வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிருந்தாங்க. இட் பிகம் அ பிட் கம்பர்சம். ஸோ எது லேட்டஸ்ட் கோடு எது என்னன்னே தெரியாத போது, ஸோ இவர் என்ன பண்ணிருக்காரு, சரி இது எப்படி தான் சால்வ் பண்ணுறதுன்னு சும்மா இன்டர்நெட்டில் போட்ட உடனே எல்லாருமே ஆப்வியஸாக கிட்டை சஜஸ்ட் பண்ணும்போது ஹீ லேர்ன் கிட். ஸோ இது என்னன்னா, நான் கிட்டு படித்தேன் அப்படின்றத தாண்டி ப்ராக்டிக்கலாக அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ கிட்டை இவர் போய் கண்டுபிடிக்கல. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்க்கு ஹி டுக் த இனிஷியேட்டிவ் டு கோ அண்ட் சர்ச். ஸோ அவன் டீமில் ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. எல்லாருமே வந்து ஓகே ஒவ்வொரு தடவையும் கோடு ஓவர் ரைட் ஆகும் போதும் என்ன சொல்கிறது, சரி திருப்பி ரீரைட் பண்ணிங்களான்னே ஒவ்வொரு தடவையும் உட்காந்து கான்ஃப்ளிக்ட்லாம் ரிசால்வ் பண்ணியிருக்காங்க மேனுவலாக. ஸோ இதை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதில் போயிட்டு இதில் சர்ச் பண்ணி ஓகே இது வந்து ஸோ கிட் யூஸ் பண்ணால் இது வராது. இது நான் சொல்கிறது வந்து ஒரு செகண்ட் இயர் படிக்கும் போது நடந்த விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர்லேயே ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை அவர் கன்வின்ஸ் பண்ணி ஹி ஸ்டார்டட் டூயிங் ப்ராஜெக்ட். அதில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி தென் ஹீ லேர்ன் கிட் அண்ட் ஹீ ஆக்சுவலி டாட் ஹிஸ் டீம் மெம்பர்ஸ் கிட். இந்த மாதிரி விஷயம்லாம் தான் ரெக்ரூட்டர்ஸ்க்கு இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவரே பண்ணியிருக்காரு. தான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் கற்றுக் கொடுத்து அது பேசிக் லெவலில் எப்படி வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. அண்ட் ஹீ லைக் பை த டைம் ஹீ கம்ப்ளீட்டட் இஸ் காலேஜ் அவர் வந்து கிட்டில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹீ ஹேட் அ வெரி குட் ஹோல்டு. பிரான்ச்சிங் எப்படி பண்ணணும், மர்ஜ் கான்ஃப்ளிக்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணணும், என்னென்ன டிஃப்ரெண்ட் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அது வரைக்குமே வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயத்த வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ டு யுவர் ரெஸ்யூமே. ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் ஜஸ்ட் கிளாஸ் 10 கிளாஸ் 12 காலேஜ் அந்த மாதிரி போட்டு நிறுத்திடாமல் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் மினி ப்ராஜெக்ட் அதை பற்றி ஒரு ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் 2-3 சென்டென்சஸ் எழுதுங்க. அதில் என்ன ஏதாவது சேலஞ்ச் இருந்துச்சா, அந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அதை பற்றி எழுதுங்க. அண்ட் மறக்காமல் அதை வந்து ஒரு ஒரு ஆன்லைன் ரெபாசிட்டரியில் போட்டு அந்த லிங்க் அங்கே இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கோட் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றத சப்போஸ் ரெக்ரூட்டர் பார்க்கணும்னு நினச்சாருன்னா இட் வில் பி அவைலபிள் ஃபார் தட். ஓகே, தென் ஓகே இது ஸ்கில்ஸ் வெர்சஸ் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து இதையும் வந்து லைக் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் தட். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து காலேஜ் போய் சேர போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் ரெஸ்யூமே எது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னென்னலாம் படிக்கணும், இல்லைனா லைக் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் யூஆர் ஸ்டில் இன் காலேஜ், யூஆர் அப்ளைங் ஃபார் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கும்போது எனக்கு எல்லாமே நான் இப்போ ஃபவுண்டேஷன் தான் படிச்சிருக்கேன், ஃபவுண்டேஷன்ஸ் பற்றி தான் படிச்சிட்ருக்கேன். இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜோ இல்லைனா ஃப்ரேம் ஒர்க்கோ எனக்கு தெரியாது அப்படின்னும்போது யூ டெல் த இன்டர்வியூவர் ஆர் த ரெக்ரூட்டர் ஆர் பொட்டன்ஷியல் யாருக்காக இதை இப்போ ரெடி பண்ணணும் அவங்களுக்கு வந்து யுவர் டெல்லிங் ஓகே எனக்கு இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இதை பற்றி இன்னும் தெரியாது, பட் நான் இதை கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. பட் ஒன்ஸ் யூஆர் பாஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் அப்படின்னும் போது அப்போவும் வந்து மியர் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா இட் இஸ் ஸ்லைட்லி பிட் என்ன சொல்கிறது நாட் அட்வைசபிள். அப்போது யூ ஷுட் ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்கில் செட். ஓகே, அப்போது ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். லைக் அந்த நீங்கள் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லும் போது என்ன, இதிலெல்லாம் எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதில் அட்லீஸ்ட் ஒரு மினி ப்ராஜெக்டில் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஓரளவு வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது யூ ப்ரெசென்ட் தம் ஆஸ் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுங்க. அதே மாதிரி காலேஜில் இஃப் யூ ஸ்டில் இன் காலேஜ் அண்ட் யூஆர் அப்ளைங் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் அந்த மாதிரினா ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. இல்லை நான் காலேஜ் படிச்சிருக்கும் போதே எனக்கு வந்து சில ஒன்று ரெண்டு இதெல்லாம் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னா அப்போ யூ கேன் யூஸ் போத். எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது ப்ளஸ் எனக்கு இந்த இடத்துல நான் கற்றுக்கிறதுக்கு நான் ஆசையாக இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றது வந்து யூ கேன் கிளியர்லி யூஸ் போத் ஸ்கில்ஸ் as well as ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் நீங்கள் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஸ்கில்ஸை பற்றி மென்ஷன் பண்ணாமல் மியராக ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே மென்ஷன் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்கில்ஸ்னு போட்டு அதுக்குள்ளே வந்து ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மென்ஷன் பண்ணாதீங்க. சில பேர் நான் இன்டர்வியூ பண்ணும்போது ஸ்கில்ஸ்னு போட்டு மெஷின் லேர்னிங் ஏஐ தான் போட்டிருப்பாங்க. சரி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை, பட் அந்த மாதிரியான ரோல்ஸ் பார்த்துருக்கேன், அதனால் நான் அந்த ஸ்கில்ஸில் போட்டுருக்கேன். சி ஸ்கில்ஸ் இஸ் வாட் யூ ஆல்ரெடி அக்வயர்டு, ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் வாட் யூ ஆர் வில்லிங் டு லேர்ன். இந்த கிளாரிட்டி வச்சுக்கோங்க. தென் ஃபைனலி பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து தே ஆர் ப்ரிட்டி சென்சிட்டிவ் ஆர் இட்ஸ் அபவுட் யுவர் ப்ரைவசி. ஸோ ஏதாவது காலேஜில் ஒரு பிரிண்ட் ஃபார்மெட்டில் ஒரு ரெஸ்யூமே பிரிண்ட் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமே அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது யூஸ் யுவர் ஃபுல் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில், ஃபோன் நம்பர் அண்ட் ஃபுல் அட்ரஸ் கொடுங்க. இதே வந்து சில ஆன்லைன் சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில அந்த ஆன்லைன் ப்ரொஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற இடத்துலையே வந்து இந்த ஃபுல் இமெயில், ஃபோன் நம்பர், பர்சனல் அட்ரஸ் எல்லாத்தையுமே போடுறாங்க. டோன்ட் டூ தட். ஸோ பப்ளிக்காக விசிபிளாக இருக்கிற மாதிரி இன்டர்நெட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் ரெஸ்யூமே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா ட்ரை டு அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இமெயில் மட்டும் வச்சுக்கோங்க, ஃபோனை ஹைட் பண்ணிவிடுங்க. ரெசிடென்ஸை வந்து ஒரு ஒரு ஏரியா, சிட்டி அந்த லெவலில் நிறுத்திக்கோங்க. டோன்ட் கெட் டவுன் டு ஸ்ட்ரீட் ஆர் டோர் நம்பர் வரைக்குமே போடாதீங்க. ஸோ இட் பேசிக்லி ஹெல்ப்ஸ் யூ கீப் யுவர் ப்ரைவசி. யாராவது திடீர்னு இந்த டீட்டெயில்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதோ இல்லை உங்களை ஸ்டாக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை ரெண்டாக ரெஸ்யூமேவே இனிமேலே வந்து ரெண்டாக பாருங்கள். ஒன் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் கம்பெனிஸ் ஆர் பிரிண்ட் காப்பி. ஸோ நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்போது ஸ்பெசிஃபிக்லி கிவ் தம் யுவர் ஃபோன் நம்பர் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஸ் அட்ரஸ். இல்லை ஆன்லைன் ப்ரொஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க, அங்கே வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் பப்ளிக்காக விசிபிளாக இருக்க போதுன்னா ட்ரை டு அவாய்ட் யுவர் ஃபோன் நம்பர் அண்ட் யுவர் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் அட்ரஸ் அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரீச் அவுட் டு மீ ஆர் டு யுவர் co-developer. ஸோ they should help you out.